இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 10:30 பிரதான செய்தி அறிக்கையோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணேரேஷ் அருளானந்தம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு களை கட்டியது. ஜனாதிபதி கொழும்பிலும் பிரதமர் நுவரெலியாவிலும் புத்தாண்டை கொண்டாடினர். தமது பிள்ளைகள் சிறப்பாக வாழ்வதற்காக அர்ச்சனை செய்து புத்தாண்டை கொண்டாடும் கைதடி முதியோர் இல்ல பெற்றோர். வறட்சி காரணமாக மக்கள் தொடர்ந்தும் அசௌகரியத்தில் 2,50,000 பேர் பாதிப்பு. கோத்தா போட்டியிட்டால் தமிழ் மக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்கும் என எதிர்பார்க்க வேண்டாம், சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. 2019 உலகக்கிண்ண போட்டியில் இலங்கை அணியின் தலைவர் திமுத் கருணாரத்னவா. விகாரி புது வருடம் இன்று பிற்பகல் உருவாகியது. வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் பகல் 1:12 திருக்கடித பஞ்சாங்கத்தின்படி 2:09 புதிய விகாரி வருடம் உதயமாகியது. இன்றிரவு 10:31 தொடக்கம் 11:15 வரை கை விசேஷத்துக்கு சிறந்த நேரமாக கணிக்கப்பட்டுள்ளது. பிறந்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டை மக்கள் இன்முகத்தோடு கொண்டாடி மகிழ்கின்றனர். தற்போது நான் வரலாற்று பிரசித்தி பெற்ற பொன்னம்பலவானேஸ்வரம் திருக்கோயிலிலே இருக்கின்றேன். இன்று காலையிலிருந்து மக்கள் இன்முகத்தோடு இறை வழிபாட்டில் ஈடுபட்டு தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். மறந்திருக்கக்கூடிய விகாரி வருடத்தினை மலையக சொந்தங்களும் வெகு விமர்சையாக வரவேற்று தற்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றனர். இதே சந்தர்ப்பத்தில் மலையகத்தில் எங்கேயும் கூட சித்திரை புத்தாண்டு களை கட்டி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் சித்திரை வருடாந்த மகோற்சவ பெருவிழாக்களும் மலையகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் ஏனைய பகுதிகளை போன்று கிழக்கிழங்கையின் மட்டக்களப்பு வாழ் மக்களும் சித்திரை புத்தாண்டை வெகு விமர்சையான முறையில் கொண்டாடி வருகின்றார்கள். சித்திரை மாதம் 1ஆம் திகதியிலேயே பிரம்மன் இந்த உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணம் கூறுகின்றது. ஆகவே இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள், புண்ணிய கர்மங்கள் அனைத்தும் ஈடேற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றோம். மாத்தளைவாழ் இந்து பெருமக்கள் இன்று ஸ்ரீ விகாரி வருட பிறப்பை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். புத்தாடை அணிந்து காலை முதல் கோவில்களுக்கு சென்று இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதுடன் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து இச்சித்திரை புத்தாண்டை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். விகாரி வருடம் சித்திரை தமிழ் சிங்கள புத்தாண்டு இன்று பிறந்திருக்கின்றது. இந்த சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் முகமாக வடக்கில் நல்லூரில் சிறப்பு பூசை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை இன்று உதயமான சுப நேரத்தில் விகாரைகளுக்கு சென்ற பௌத்த மக்கள் சமய வழிபாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கி புத்தாண்டை கொண்டாடினர்.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தமிழ் சிங்கள புத்தாண்டை இன்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். கால ஓட்டத்தின் வேகத்தில் களைத்து போயுள்ள மனிதனுக்கு பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் புத்துயிர் அளிக்கின்றன. சித்திரை புத்தாண்டு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. பண்பாட்டினதும் வரலாற்றினதும் உன்னதங்களை பண்டிகைகள் புதிய தலைமுறையினரிடையே கொண்டு செல்கின்றன. இந்துக்களின் பண்பாட்டில் முக்கிய கொண்டாட்டங்களில் ஒன்றான புத்தாண்டு இலங்கையில் மாத்திரமன்றி தமிழர்கள் பரந்து வாழும் உலக நாடுகள் பலவற்றிலும் கொண்டாடப்படுகின்றது. ராசி மண்டல வலயத்தில் உள்ள மேஷ ராசியில் சூரியன் உதயமாகும் தினமே இந்துக்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது. சூரியன் மீண்டும் மேஷ ராசிக்கு வரும் வரையான காலம் ஒரு தமிழ் வருடம் எனவும் சோதிடம் கூறுகின்றது. பீடித்துள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்கான பரிகாரங்களை தேடும் புண்ணிய காலத்தில் தோஷங்கள் நீங்க பெற மருத்து நீர் ஆடப்படுகின்றது. புத்தாடை அணிந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகளில் ஈடுபட்டு பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதலும் மரபாக இந்த நாளில் பின்பற்றப்படுகின்றது. ஆண்டின் வருங்கால பலன்களை அறிந்து கொள்ள பஞ்சாங்கம் பார்க்கின்ற நிகழ்வும் புத்தாண்டின் போது முன்னெடுக்கப்படுகின்றது. ஆண்டு முழுவதும் செல்வம் கொழிக்க வேண்டும் என்பதற்காக கைவிசேஷம் பெறுதல் எனப்படும் பண கொடுக்கல் வாங்கல்களும் இடம்பெறுகின்றது. நண்பர்கள் உறவினர்களுடன் இணைந்து அறுசுவை உணவினை உண்டு வாழ்த்துக்களையும் இந்த நாளில் பரிமாறுகின்றனர். புத்தாண்டை முன்னிட்டு கலை கலாசார அம்சங்களிலும் எமது முன்னோர்கள் ஈடுபட்டுள்ளனர். காலை வேளையில் மத அனுஷ்டானங்கள் இடம்பெறுவதுடன் மாலை வேளையில் விளையாட்டுகளும் நண்பர்கள் உறவினர்களுடன் உறவாடுதலும் நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்தவையாகும். பிறந்திருக்கும் புது வருடம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நிறைந்ததாய் அமைய நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்கள். விகாரை வருடப்பிறப்பு தொடர்பில் விவரிக்கின்றார் இந்து குருமார் அமைப்பின் தலைவர் சிவஸ்ரீ வைத்தீஸ்வர குருக்கள். பிறந்திருக்கக்கூடிய மங்களகரமான விகாரி எனும் பெயருடைய இப்புதிய வருடத்திலே அனைத்து தமிழ் மக்களுடைய மனங்களிலும் எண்ணங்களிலும் இருக்கின்ற நினைவுகள் அனைத்தும் ஈடேற வேண்டும் என முதல் கண் பிரார்த்தனை செய்கின்றோம். தொடர்ந்து அன்பு, மனிதநேயம், கருணை, காருண்யம், ஜீவகாருண்யம் இவற்றினைத்தான் அனைத்து மதங்களும் போதிக்கின்றன. இவ்வகையிலே நாம் இவற்றினை உணர்ந்து நடப்போமானால் மனிதநேயம் நிச்சயமாக பிறக்கும். இவ்வாறான ஒரு மனிதநேயம் ஏற்படும் பட்சத்திலே அனைவரும் நாட்டிலே சுபீட்சகரமாக இன்பகரமாக வாழ்ந்திட முடியும். பிறந்திருக்கக்கூடிய மங்களகரமான விகாரி வருஷம் அனைவருக்கும் மனதில் வேண்டியவை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என பிரார்த்தனை செய்து உமது புதுவருட நல்வாழ்த்துக்களையும் நல்லாசிகளையும் மீண்டும் பகிர்ந்து கொள்கின்றோம். அடைந்திருக்கும் வெற்றியின் பலன்களை அனுபவிப்பதுடன் தேசிய இலக்குகளை அடைவதற்கு இந்த புத்தாண்டில் ஒருமித்து இலட்சியத்துடன் ஒன்றிணைவோம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டு எனும் உயரிய கலாசார பண்டிகையானது சந்தை பொருளாதார கோட்பாடுகளின் பாரிய தாக்கங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இந்த காலத்தில் அதை கடந்து இப்பண்டிகையின் உள்ளார்ந்த பண்புகளை புரிந்து கொள்ள முயற்சித்தல் அவசியமாகின்றது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புத்தாண்டு சம்பிரதாயங்களுக்கு முன்னுரிமை வழங்கி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் புத்தாண்டை கொண்டாடினார். இன்று பிற்பகல் 2:42 உதயமான சுப நேரத்தில் பால் பொங்க வைத்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன புத்தாண்டை வரவேற்றார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் பாரியார் ஜெயந்தி சிறிசேன உள்ளிட்ட குடும்ப உறவினர்களும் இணைந்து கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கடமைகளை ஆரம்பிக்கும் சுபநேரத்தின் பின்னர் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்றொன்றை நாட்டினார். உதயமான புத்தாண்டில் ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க அமைச்சர்கள் மற்றும் பொதுமக்களும் இணைந்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்ற ஜனாதிபதி விருந்துபசாரமும் வழங்கினார். இம்முறை தமிழ் சிங்கள புத்தாண்டில் புதிதாக மரக்கன்றுகளை நடும் சுபநேரமும் சேர்க்கப்பட்டுள்ளது. நாளை முற்பகல் 11:17 அந்த சுபநேரம் உதயமாகுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. මනුෂ්‍යයාට වගේම සියලු සත්වයාට ගසකොළ ඇලදොළ ස්වාභාවික සම්පත් සඳහා අපේ රට වාසනාවන්ත රටක් කරන්න පැලයක් සිටවන ලෙස ඔබ සෑම කෙනෙකුගේම ඉතාම කාරුණිකව මා ඉල්ලා සිටිනවා. இதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நுவர்லியா மாகஸ்தோட்ட ஸ்ரீ சேனானந்தராம விகாரையில் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
இந்த வருடம் எமக்கு பாரிய திட்டங்களை முன்னெடுக்க முடியும். சிறந்த திட்டங்களை இந்த புத்தாண்டில் நிறைவேற்ற எதிர்பார்க்கின்றோம். அனைவருக்கும் மலர்ந்திருக்கும் புத்தாண்டு இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என வாழ்த்துகின்றேன். அதே போன்று உரிய நேரத்தில் மழை கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கின்றோம். இதேவேளை செல்வச் செழிப்புக்கான பால் பொங்கும் போதும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் நாம் ஒற்றுமையாக பங்கேற்கும் போதும் உறவு பாலங்களை பலப்படுத்துவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். வளமான இலங்கைக்கான பங்களிப்பை செலுத்துமாறே மக்களிடம் இந்த புத்தாண்டில் கேட்டுக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். எமது மக்களின் அரசியல் அபிலாஷைகள் நிறைவேற பெற்று இந்த நாட்டில் நிரந்தர அமைதியும் நீதியும் நிலைநாட்டப்பட இந்த நன்னாளில் இறைவனை வேண்டுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சித்திரை புத்தாண்டானது நல்லிணக்கம் மற்றும் புரிந்துணர்வு என்பவை தமிழ் சிங்கள சமூகங்களுக்கிடையில் மேம்பட கிடைத்த ஒரு வரப்பிரசாதமான பண்டிகையாகும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் துரதிருஷ்டவசமாக எமது நாட்டில் அத்தகைய நம்பிக்கையை கடந்த காலங்களில் கட்டியெழுப்ப முடியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தாண்டு நாளில் அற்ப அரசியல் லாபங்களை கருத்தில் கொள்ளாது எமது நாட்டினை முன்னேற்ற பாதையில் இட்டு செல்லும் ஒரே நோக்கத்துடன் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என நாட்டின் அரசியல் தலைவர்களை அழைத்து நிற்க விரும்புவதாகவும் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதேவேளை மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அறிக்கை ஒன்றின் மூலம் வாழ்த்து செய்தியை அனுப்பி வைத்துள்ளார். போதைப்பொருள் பாவனை மற்றும் ஊழலற்ற நாடாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி முன்னெடுக்கும் நடவடிக்கைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மேல் மாகாண ஆளுநர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் அனுநாயக தேரர்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. අපි හැමදෙනාම සිංහල වේවා හින්දු වේවා நாம் சிங்களமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். அதற்காக இந்த புத்தாண்டை பயன்படுத்த வேண்டும். මෙත් සිත් පෙරටුව සියලුම ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. ලැබුවා වූ නවවසරේ අපි කල්පනා කළ இந்த நாடு எந்த நிலையில் காணப்படுகிறது என்பதை நாம் இந்த புத்தாண்டில் சிந்திக்க வேண்டும். ஊழல் மோசடிகள் நிறைந்த நாடாக எமது நாடு தொடர்ந்து பயணித்தால் தேசத்தின் அழிவு வெகு விரைவில் இல்லை என்பதனை கூற வேண்டும். உரிய நேரத்திற்கு மழை கிடைக்க வேண்டும் என நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். எனினும் இன்று செயற்கை மழை பொழிய வைக்கும் நிலைமைக்கு நாடு உள்ளாகியுள்ளது. எனவே இந்த புத்தாண்டில் அனைவரனதும் சிறந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றேன். අලුත් අවුරුද්දේ හැම දිනම අදිෂ්ඨාන කර ගන්නා ලෙස මම කරුණාවෙන් සිහිපත් කරනවා. நேற்று வரை பரபரப்பாக காணப்பட்ட தலைநகர் இன்று வெறிச்சோடி காணப்பட்டது. தினமும் வாகன நெரிசலாலும் சன நெரிசலாலும் பரபரப்பாக காணப்படும் கொழும்பின் பிரதான இடங்களில் இன்று பதிவான காட்சிகளே இவை. புத்தாண்டை கொண்டாடுவதற்காக பெரும்பாலானவர்கள் தமது சொந்த இடங்களுக்கு சென்றுள்ள நிலையில் சிலர் கொழும்பில் தமது கடமையில் ஈடுபட்டிருந்தனர். சித்திரை புது வருடமான இன்று நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் முதசம் தொகுப்பு அடுத்த. யாழ்ப்பாணம் கைத்தடி முதியோர் இல்லம். ஏக்கம், பரிதவிப்பு, முதுமையின் உறைவிடம். எமது சமூகத்திற்கு அண்மை காலத்தில் மேற்கத்திய நாடுகளில் இருந்து கிடைத்த புதிய அனுபவம் முதியோர் இல்லங்கள். அன்பு, பாச பிணைப்பு என்பது உணர்வுகளுடன் சம்பந்தப்பட்டதை தவிர அறிவோடு சம்பந்தப்பட்டதல்ல. ஐந்தறிவு கொண்ட விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் பாச பிணைப்பினை யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. பாச பிணைப்புகள் மருவி மனிதம் மெல்ல மெல்ல இன்று மரணித்துக் கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுடன் இம்மி அளவும் இடைவெளி தவிர்த்து தலைமுடி கோதியும் மடி உறக்கம் தந்த தாய்மை இன்று நரைமுடியானதால் ஏற்பட்ட நிலைமை இது. எப்போதாவது பெற்று வளர்த்த பிள்ளைகள் தங்களை தேடி வரமாட்டார்களா என்ற பரிதவிப்பு ஏக்கத்துடன் இவர்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றார்கள்.
பேரன் பேத்தையின் பிஞ்சு விரல் தீண்டலுக்கும் மழலை மொழியின் இனிமைக்கும் ஏங்கி தவிக்கும் இந்த முதியவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது இந்த முதியோர் இல்லத்தில் புதிதாக அறிமுகமாகிய நண்பர்களே. ஈன்ற பொழுதில் பெரிது வந்த பெற்றோரை எங்கள் சமூகம் நன்றி பாராட்ட மறந்து கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வி எழத்தான் செய்கின்றது. தாங்களே செய்த கைவினை பொருட்களினால் முதியோர் இல்லத்தினை சொந்த வீடு போல் அழகுபடுத்தி பராமரித்து வருகின்றனர். கைத்தடி முதியோர் இல்லத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை புதுவருட கொண்டாட்டம் எமக்கு பல பாடங்களை உணர்த்துகின்றன. பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்வி என்பது போல் தன் பிள்ளைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என அர்ச்சனை செய்து பிள்ளைகளுக்காக அருள் வேண்டும் இந்த அன்னையின் அன்பு அளப்பரியது. கடந்த 10ஆம் தேதி முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற சித்திரை புதுவருட கொண்டாட்டத்தில் பாடல் ஆடல் என தமது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த முதியவர்கள். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் வழக்கொழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவற்றினை பேணி பாதுகாப்பதற்கு முதியவர்கள் ஆவணம் செய்கின்றனர். போர்த்தங்காய் அடித்தல், கிடுகு பின்னுதல் போன்ற விளையாட்டுகளை எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்து செல்வதே இதன் நோக்கமாகும். புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு தங்களுடைய குடும்ப பந்த பாசங்கள் அனைத்தையும் மனதிற்குள் அடக்கி வைத்துக் கொண்டு இந்த போட்டிகளிலே பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நியூஸ் செய்திகளுக்காக ராசுதுரை ஜெயரூபன். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் வவுனியாவில் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் வவுனியா கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டனர். அங்கிருந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகில் கவனஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் 785வது நாளாகவும் தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த போர்க்குற்றங்களை பயன்படுத்தி தான் தமிழருக்கான நீதியை வழங்குவோம். ஜனநாயக வழியில் தமிழர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்திருந்தவர்கள் இந்த போர்க்குற்றத்தை அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்களோட பொக்கெட்டுகளை நிரப்புறதுக்கு தான் பயன்படுத்தின ஒழிய வேறொன்றுக்கும் பயன்படுத்துகிற போல எதிர்கால 3வது வருஷம் இந்த தெருவில் தான் இந்த தாய்க்குளம் இருக்குது. இந்த தாய்மார்களுக்கு எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் இவர்கள் சிங்களர் தமிழர் புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் என்னத்துக்கு அனுப்ப வேணும், என்னத்துக்கு எங்க தாய்மாருக்கு வாழ்த்து செய்தியை சொன்னா அவர்கள் வாழ்த்து செய்தி கேட்கிற. கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ஜனநாயகம் தெரியாதவர்கள் எல்லாம் இப்பொழுது ஜனநாயகம் பேசுகிறார்கள். அந்த ஜனநாயகத்திற்கூடாகவே ஒரு மக்களை மீட்கின்ற போர் என்று சொல்லி 2008 2009 எங்கள் மீது இனப்படுகொலை புரிந்து எங்களை அழித்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம், அவர்களுடைய குடும்பத்திலே இருந்து ஒருவர் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கிற அந்த ஜனநாயகம் தெரியாத மனிதர்கள் இப்பொழுது ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் பலரும், முக்கியமாக சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ராஜித செனரட்ன போன்றவர்கள் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், கோத்தபாய ராஜபக்ஷ அவர் எலெக்ஷன் கேட்டால் அவர் தோற்பார், வடகிழக்கு மக்கள் அனைவரும் தங்களுக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற விடயத்தை அவர் திரும்ப திரும்ப கூறி வருகின்றார். கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் தோற்கிறதோ வெல்லுவதோ அல்ல எங்களது பிரச்சனை.
ஆனால் தமிழ் மக்கள் பல கோரிக்கைகளை இந்த அரசாங்கத்திற்கு முன்வைத்தார்கள். ஆனால் தமிழ் மக்கள் நீண்ட போராட்டங்களை இன்று வரை நடத்தி கொண்டும் இருக்கின்றார். ஆனால் இவ்வாறான போராட்டங்கள் எதையும் கண்டுகொள்ளாத ஒரு அரசாங்கமாகத்தான் ஒன்றில் அவர்களுடைய தேசிய அரசாங்கம் என்று சொன்ன அரசாங்கமும் இருந்து வந்தது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கமும் அவ்வாறு தான் இருந்து வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் தமிழ் மக்கள் ஏதோ முட்டாள்கள் என்ற அடிப்படையில் ராஜித செனரட்னா அவர்கள் ஏதோ தமிழ் மக்கள் அனைவரும் ஐக்கிய தேசிய கட்சிக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற அடிப்படையில் வடகிழக்கு மக்களினுடைய வாக்குகள் அனைத்தும் தங்களுக்குத்தான் கிடைக்கும் என்ற விதமான ஒரு கருத்தாடல்களை அல்லது சொல்லாடல்களை அவர்கள் முன்வைக்க தொடங்கியிருக்கின்றார்கள். திரு சம்பந்தன் அவர்கள் விட்ட தவறை இனிமேலும் தமிழ் தலைமைகள் விடமாட்டாது. அது மாத்திரமில்லாமல் திரு சம்பந்தன் சொல்லிவிட்டால் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மக்களினுடைய சிந்தனைகள் மாறியிருக்கிறது. தமிழ் மக்கள் மிக மோசமாக உங்கள் எல்லோராலும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தை பாதுகாத்து வைத்ததில் மிக பாரிய பங்களிப்பு செய்தார்கள். ஆனாலும் கூட தமிழ் மக்களுக்கான உரித்தான எந்த விதமான முன்னேற்றங்களும் ஏற்பட தியானம் செய்ய கற்றுக்கொள் எனும் துணிப்பொருளில் தியான பயிற்சி இன்று கொழும்பில் நடைபெற்றது. தியான பயிற்சியில் 35 வருடங்களுக்கு மேல் அனுபவம் பெற்ற VK சோமகுமாரினால் இதன்போது விசேட அறிவுரைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இப்படி பார்த்தா எல்லாருடைய குறிக்கோள்களும் கடைசியில் வர்றது எங்கே சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் செய்கிறேன், அதுக்கு தான் ஒரு லட்சியம் வச்சுருக்கேன், அதுக்கு தான் வாழறேன். இதன்போது மனிதன் சோர்வை அகற்றும் மனநிறைவு பயிற்சி வழங்கப்பட்டது. பம்பலப்பிட்டியில் நடைபெற்ற தியான பயிற்சி நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக சுமார் 3.5 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் வெப்பம் நிலவுகின்றது. கடந்த சில தினங்களை போன்று இன்றும் நாட்டில் அதிக வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. குறிப்பாக நாட்டிலே 25 மாவட்டங்களுள் சுமார் 10 மாவட்டங்களுக்கும் அதிகமான பகுதிகளில் 32 செல்சியஸ் பாகைக்கும் அதிக அளவிலான வெப்பநிலை பதிவாகி இருக்கின்றது. இதிலே பொலனறுவை மாவட்டத்தில் 37.4 செல்சியஸ் பாகை பதிவாகியிருக்கக்கூடிய அதே வேளை குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே இன்று சூரியன் உச்சம் கொடுப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வறட்சியினால் 1970 குடும்பங்களை சேர்ந்த 6305 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வறட்சி காரணமாக குடிநீரின்றி மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் நீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சூரத்துக்கு 4ஆம் ஜீவியத்துக்கு தண்ணிக்கு நாங்கள் 1/2 மைல் தூரம் தான் போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டு வந்துதான் குளிக்கவோ சமையலுக்கோ இல்லை வீடு கட்டுற வீட்டு திட்ட உதவிகளுக்கோ எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான் உதவுது. எங்களுக்கு குளத்தில் தண்ணி போதிய அளவில் இல்லை. தொடரும் வறட்சி காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் திராட்சை செய்கை அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பளை, தர்மக்கேணி, வண்ணாங்கேணி போன்ற பகுதிகளில் திராட்சை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வறட்சியினால் பாதிப்புற்ற திராட்சை தோட்டம் தற்போது இவ்வாறு காட்சியளிக்கின்றது. வழமையாக சுமார் 400 கிலோ பூக்கள் பூக்கின்ற போதிலும் தற்போது 20 கிலோ பூக்களை பூத்திருப்பதாக செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிஞ்சு பூத்த பூ எல்லாம் ஒரு கருகல் தன்மை ஏற்பட்டு ஒரு குலையில் ஒரு 1/2 கிலோ குலை வர்ற ஒரு குலை அது ஒரு 100 கிராம் 200 கிராம் குழியாக மாறுது. முழுக்காவெல்லாம் பிஞ்செல்லாம் வாடி கொட்டி. போன வருடங்கள் எல்லாம் 500 கிலோ அப்படியான 500-700 கிலோவான பல அறுவடையை செய்யக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படியான ஒரு அறுவடை செய்யக்கூடியதால் பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த வறட்சி தன்மைகளை இதுவரைக்கும் யாரும் விவசாய இவர்களை யாரும் பார்த்ததும் இல்லை. கடும் வறட்சி காரணமாக அம்பாறை மாவட்டமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அஷ்ரப் நகர் பள்ளக்காடு பகுதியில் கிணறுகள் நீரின்றி இவ்வாறு காட்சியளிக்கின்றன. சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்றே இந்த பகுதி மக்கள் தமது குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்றனர். தொடரும் வெப்பமான வானிலையினால் 115 குடும்பங்கள் நீரை பெறுவதற்கு நடந்து செல்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வறட்சி ஒரு பக்கம், மற்றது தற்போது இந்த குடிநீர் முன்னறிவித்தல் இல்லாமல் இவங்கள் தடை செய்கிறதாலே நாங்கள் அன்றாட தேவைகளை நிறைவு செய்வதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த கோடைக்கு சரியான வெயில் வெப்பம் காரணத்தாலே எல்லாம் செத்து பெய்து ஒரு வழி. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மூக்கு கண்ணாடி வழங்கி வைக்கும் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் தர்ஷன ஹெட்டியாராய்ச்சி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வு இராணுவத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பார்வை குறைபாடுடையவர்களுக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன. புத்தாண்டின் முதல் நாள் மட்டுமல்ல, இனிவரும் நாட்களும் இனிதே அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம்.